Hi friends, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லஞ்சில் நம்ம டக்குன்னு ஒரு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரைஸ் நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். உங்ககிட்ட எக் அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதும். ஈவன் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் எக்கு வச்சு கூட நீங்கள் இந்த ரைஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரைடு எக் ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பாஸ்மதி அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி அரை கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பட்டர் இல்லை கீ எது வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகம், முட்டை வந்துட்டு 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 1 இல்லைன்னா 2 உங்கள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி. வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு தேவையான எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. காய்கறி எல்லாமே நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்காக நைஸாக நம்ம நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் அண்ட் பீஸ் வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து அரிசியை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1:2 அந்த அளவில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கப்பில் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அதே கப்பால் 2 கப் தண்ணி. 4 விசிலுக்கு வந்துட்டு நான் வச்சுருக்கேன். நல்லாவே அரிசி வேகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அரிசி நல்லா வெந்திருக்கு. அரிசி வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு பட்டர் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா பொடுசாக நைஸாக அரிஞ்ச பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி காய்கறி எல்லாத்தையுமே நீல வாக்கில் நல்லா நைஸாக அரிஞ்சிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வேகும். ஆனியன் நல்லா வதங்கப்பட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற எல்லா காய்கறியுமே இப்போ ஆட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் காய்கறியை ரொம்ப நைஸாக அரிஞ்சிக்கோங்க. ஏன்னா இதில் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம தனியாக எதுவும் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஒரு 70% குக் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு முட்டைக்கு ஒரு பிஞ்சு உப்பு அந்த கணக்கில் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு கார்னரில் வச்சுட்டு நான் இன்னொரு கார்னர்லேயே இந்த எக்கை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு நிறையா போடுறாப்புல இருந்துச்சுன்னா தனி பேனில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால இதுவே வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒரே பேன்லேயே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறது. ஸோ அந்த எக் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே சேர்த்து வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கூட அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதை நல்லா வந்துட்டு நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க. முட்டை வந்துட்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்கிற அரிசியை வந்துட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரைஸை வந்து உடச்சிடாமல் பார்த்து கிளறி விடுங்க. ரொம்ப வந்துட்டு நீங்கள் அரிசியை வந்து நசுக்கிட வேணாம், பார்த்து கிளறி விடுங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பரிமாறலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் வந்துட்டு இந்த எக் ரைஸ் வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாததுனால ரொம்பவே ஹெல்த்தி, அதே சமயம் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு நீங்கள் கெச்சப் இல்லைன்னா கிரேவி கூட சர்வ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு நான் என் பையனுக்காக செஞ்சதுனால நான் ஸ்பைஸ் வந்துட்டு இதில் கம்மியாக பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பெரியவங்க அது மாதிரி செய்கிறீங்கன்னா வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வந்துட்டு பச்சை மிளகா இல்லாமல் செய்யும் போது அவங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப இல்லாததுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரை கப்புக்கு வந்துட்டு நான் இந்த குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதை இந்த ரெசிபி அப்படியே டபுள் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரிபிள் கூட பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.